கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய இறை வார்த்தை கேட்பதற்காக ஆண்டவருடைய திருப்பெயரினாலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றதான இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அனைவருமாக எழுந்து நின்று நமக்கு தெரிந்த ஒரு பாடல், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, ஒருவேளை உயிரோடு கூட எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். எங்களுடைய வாழ்வினுடைய ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி யாரெல்லாம் பின்தொடர்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவை மறுதலித்தவர்களாக, ஒருவேளை இந்த நாளிலேயும் நாம் மறுதலிக்காத ஒரு கூட்டமாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்முடைய நாவிலே அறிக்கை செய்கின்ற இறை மக்களாக இருப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க சத்தமா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆமாண்டவரே, இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் தொழுகின்றோம். உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக எங்களுடைய உடல், மனம், ஆன்மா இவை அனைவற்றையும் நீர் ஆண்டுபடி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே என்னுடைய சார்பிலே, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுவோம். தூங்கி இருக்கிறவங்கள கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி சொல்லுங்க, ஹாப்பி ஈஸ்டர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் என்னன்னா, இன்று இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்னா, மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சத்தமா நம்ம அறிக்கையிட போகின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ரைட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை போப் ஜான் பால், இரண்டாவது ஜான் பால் இப்படியாக சொல்லுகின்றார், we are Easter people. நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையுடைய மக்கள் என்பதாக அவர் அறிக்கையிடுகின்றார். we are Easter people. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த திருச்சபையிலே கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்த ஆண்டவர். அவர் மரித்த நிலையிலே இல்லை, மாறாக அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கின்றார் என்கின்றதான அந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட தான் இன்றைக்கு நீங்கள் எல்லோருமே, நாம் எல்லோருமே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் அமர்ந்து நாம ஒரு கூட்டமாக, ஒரு கூட்டத்து மக்களாக நாம் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலேயும் நம்முடைய மிக அழகாக நம்முடைய ஆலயத்தை அலங்கரித்து கொடுத்திருக்கின்றதான நல்ல வாசனை நிறைந்த ஒரு மலர்களினாலே நம்முடைய ஆலயத்தை அலங்கரிக்க உதவி செய்த நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவினரையும் வாலிப ஐக்கிய குழுவினரையும் இந்த நாளிலே சிறப்பாக நான் பாராட்டுகின்றேன். இந்த ஈஸ்டர் வழிபாட்டிலே ஒருவேளை சிறப்பாக இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசரக்ஷன் விக்டரி ஓவர் டெத் என்கின்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீதான வெற்றி என்கின்றதான ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவமாக இந்த உயிர்த்தெழுதல் ஆனது இல்லாதபடிக்கு பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலேயும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடையவர்களாக இறை கூட்டத்து மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். உயிர்த்தெழுதலிலே விசுவாசத்தோடு கூட வாழ்ந்த மக்கள் அதை தன்னுடைய வாழ்விலே அவர்கள் அனுபவித்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை எலியா சாரிபாத்தினுடைய விதவின் மகனை உயிர் பெற செய்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய கூட்டத்து மக்கள் உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கையுடையவர்களாக வாழ்ந்தார்கள். அதே போல திருமறையிலே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சூனேமியாளின் மகனை எலிசா உயிர் பெற செய்கின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலினுடைய அனுபவமானது எப்படிப்பட்டவர்களுக்குரியதான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்மீது வைத்ததான அன்பின் அனுபவமாக இந்த உயிர்த்தெழுதலை கடவுள் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஒருவேளை வெள்ளிக்கிழமை நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்தை துக்கத்தோடு கூட நாம் அனுசரித்தோம். இன்றைக்கு 3வது நாளிலே அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசுவானவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாம எப்படி அவரை கொண்டாடி இருப்போம்? கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுதல, அவர் மரித்த நிலையிலே இருக்கிறார், நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம்? 16வது நாள் நினைவு நாள் கொண்டாடி இருப்போம். அதுக்கப்புறம் முதல் நினைவு நாளை அனுசரித்திருப்போம். அந்த நினைவு நாளை எங்கே கொண்டாடணும்னு தெரியாது. பாரிஸ் ஹாலில் வைக்கலாமா, இல்லை வீட்டு மாடியிலே வச்சிடலாமா, இப்படி பல நிலைகளிலே நாம் யோசித்து கொண்டிருப்போம் இல்லையா? ஆனால் இயேசுவானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லது இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இந்த திருச்சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய வழியாக தான் இன்றைக்கு திருச்சபையானது உலகளாவிய திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போ அந்த உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கை இல்லாமல் சற்று குறைபடுகின்றதோ அப்பொழுது திருச்சபையும் என்ன ஆயிடுது? நம்முடைய விசுவாசத்தோடு கூட அதுவும் சேர்ந்து மரிக்கின்ற ஒரு தருணத்திற்குள்ளாக திருச்சபை செல்லுகின்றது. அப்ப இன்றைக்கு திருச்சபையானது உயிரோட்டமுள்ள ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையானது ஆழ்ந்த விசுவாசத்திலே அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இயேசுவானவருடைய கடைசி ராபோஜனத்தின் பொழுது அவர் மத்தியிலே சுற்றி அந்த பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருந்தவர்கள், everyone was not loyal but God loved everyone. அந்த டேபிள் முழுவதுமாக சுற்றி இருந்ததான சீஷர்கள் எல்லோருமே கடவுள் மீது நம்பிக்கையுள்ளவர்களாகவோ அல்லது அவருக்கு உண்மையுள்ளவர்களாகவோ இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லோரையும் என்ன பண்ணாரு? நேசித்தார். everyone at the cross was not loyal. சிலுவை அண்டையிலே இருந்ததான ஒவ்வொருவருமே எல்லோருமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவில்லை. yet Christ loved everyone. Everyone at the table was not loyal, yet Jesus loved everyone. Everyone at the cross was not loyal, yet Jesus loved each and everyone. ஒருவேளை இன்றைக்கு கல்லறை சுற்றி இருந்த எல்லோருமே கடவுளுடைய மத்தியிலே அவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த சூழ்நிலையிலும் கூட
கடவுள் அன்பின் உருவாக இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கின்றார். அதனால தான் இன்றைக்கு நாம் எல்லோருமே இப்படிப்பட்டதான ஒரு விழாவை நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதுமாக 2 பண்டிகைகள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. அது ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னது? கிறிஸ்மஸ். 2 ஈஸ்டர். இந்த 2 பண்டிகையுமே மிக கோலாகலமாக கொண்டாடுவதற்குரியதான நோக்கம் என்னென்று சொன்னால், கிறிஸ்து எனக்காக அவர் பிறந்தார், கிறிஸ்து எனக்காக அவர் உயிர்த்தார். From womb to tomb and tomb to triumph. கருவறையிலிருந்து கல்லறைக்கு சென்ற ஆண்டவர் கல்லறையிலிருந்து ஒரு வெற்றி நாயகனாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்கின்றதான நம்பிக்கையை ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம இடத்திலே ஏற்படுத்த விரும்புகின்றார். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கை உண்மையாகவே ஒரு வெற்றி நம்பிக்கையாக நம்முடைய வாழ்விலே அமைய வேண்டும் என்பதற்காக 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். ஒருவேளை அதற்கு முன்பதாக 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55, 56, 57 அடங்கிய வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம், 56, 57 வாசிங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னவா? ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக கிறிஸ்துவானவர் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நம்முடைய வாழ்வை வெற்றியின் வாழ்வாக மாற்றுவதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உயிர் தெழுந்திருக்கின்றார். இந்த வெற்றியானது, இந்த வாகை சூடுதலானது எப்படிப்பட்டதான நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளை சார்ந்த வெற்றியாக நம்முடைய வெற்றிகளானது அமைய வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவினாலே பிறக்கின்ற நாம் எல்லோருமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கின்றார். அந்த ஜெயம், அந்த வெற்றி எப்படிப்பட்டதான வெற்றியாக இருக்கும் என்று சொன்னால், எதின் வழியாக நாம் அந்த வெற்றியை அடைவோம் என்று சொன்னால், விசுவாசத்தின் வழியாக அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். முதலாவதாக 3 நிலைகளிலே கடவுள் வெற்றி வாகையை சூழினார். வாசிக்க கேட்டதான எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியிலே பள்ளத்தாக்கிலே வெற்றி, விக்டரி அட் த வேலி. முதல் குறிப்பு பள்ளத்தாக்கின் வெற்றியை குறித்து கடவுள் இந்த இடத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். விக்டரி அட் த வேலி. ஒருவேளை ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைக்கின்ற பொழுது எப்படிப்பட்டதான நிலையிலே கடவுள் அவரை அழைக்கிறார் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய கரம் உன்னை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு உறுதிப்படுத்தி கடவுள் எசேக்கியேலை அழைக்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. மறுபடியும் 37வது அதிகாரம் 1வது வசனத்துல இங்க எசேக்கியேல் ஒரு அறிக்கையை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்திருக்கிறது. கர்த்தர் என்னை என்ன பண்ணாராம், ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஒருவேளை ஆண்டவர் எசேக்கியேலை எவ்வளவு நேர்த்தியாக, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு எலும்புகூடுகள் எல்லாம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் எடுத்துன்னு போய் விட்டாங்கன்னா நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், எப்படி இருக்கும்? நமக்கு பயம் நம்மை ஆட்கொள்ளும். பேய் நம்ம பிடிச்சிக்குமோ, பிசாசு நம்மளை பிடிச்சிக்குமோ,
அப்படின்றதான பயம் நமக்குள்ளாக அதிகமாக காணப்படும். ஆனால் எசேக்கியேலினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதான அனுபவம் என்று சொன்னால், பள்ளத்தாக்கிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கடவுள் ஏற்படுத்துகின்றார் என்கின்ற வகையிலே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் மிக அழகாக கடவுளுடைய திருப்பணியை செய்து முடிக்கின்றவராக இருக்கின்றார். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்திருக்கின்றதான ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடைந்தது. எப்படி இருந்ததா? 1 2 3 4 எல்லாம் கிடைல. எவ்வளவு இருந்ததா? மகா திரளாய் இருந்தது. ஏராளமான இஸ்ரவேல் மக்கள் அழிக்கப்பட்டவர்களாக அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே இங்கே எசேக்கியேல் சொல்றாரு, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்கிறது. It were more in numbers and the bones were dry. காய்ந்து உலரப்பட்டதான ஒரு எலும்புகளாக இருக்கின்றது. இப்படிப்பட்டதான நேரத்தில் எசேக்கியேலின் வழியாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கின்றார். என்ன கேட்கிறாரு? எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? வாழ்வு இழந்திருக்கின்றதான ஒரு சூழ்நிலை, ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை கடவுள் நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உன்னுடைய வாழ்வானது துளிர் விடுமா? உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு புதிய வாழ்க்கை உனக்குள்ளே ஏற்படுமா என்கின்றதான அந்த ஒரு விசுவாசத்தின் கேள்வியை ஆண்டவர் எசேக்கியேல் இடத்திலே கேட்கின்ற பொழுது அதற்கு எசேக்கியேல் சொல்லுகின்றார், கர்த்தராகிய ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும் என்று சொல்லுகின்றார். ஏன் என்று சொன்னால், வாழ்வை உண்டாக்கினவர் யாருங்க? வாழ்வை படைத்தது யாரு? கடவுள். வாழ்வை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது யாருக்கு? கடவுளிடத்திலே உள்ளது. அப்ப எசேக்கியேல் சொல்றாரு, கடவுளே, அது உமக்கு தான் தெரியும், என்னகிட்ட அதை கேட்காதீங்க. ஒருவேளை காய்ந்து உலர்க்கப்பட்டதான நிலையிலே இருக்கக்கூடியதான அந்த எலும்புகள் இப்பொழுது கடவுள் உயிரடைய செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், உலர்ந்த எலும்புகளே, என் வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகள் அல்லது காய்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கின்றதான அந்த எலும்புகளுக்கு ஒப்பாக யாரை ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை ஒப்பிடுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கதையாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் மக்களினுடைய நிலைமை எப்படிப்பட்டதான நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிறாங்க. பள்ளத்தாக்கு என்று சொன்னால் ஒரு இருள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலர்ந்த எலும்புகளை போன்று தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு பலன் இல்லாதபடிக்கு பலனை முழுவதுமாக அவர்கள் இழந்திருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே வறட்சி முழுவதுமாக, வாழ்வு முழுவதுமாக வறட்சி காணப்படுகின்றது. இன்னைக்கு நம்ம உடம்பெல்லாம் வறட்சி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணெய் பூசுவீங்க, வேற என்னது? சாந்தி அம்மா சொல்றாங்க வேஸ்லின் தடுவாங்க, வேற மாய்ஸ்சரைசர் கிரீம் போடுவோம்ல. அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலர்க்கப்பட்டதான எலும்புகளின் மத்தியிலே எந்த மாய்ஸ்சரைசரையும் யூஸ் பண்ணல, எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணல, மாறாக கடவுளுடைய ஆவியை கொண்டு ஒரு புதிய வாழ்வை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றார். அப்ப இன்றைக்கு தூய ஆவியின் வழியாக இன்றைக்கு ஒவ்வொருவருமே நாம் வாழ்வு அடைகின்றோம் என்கின்றதான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்ப இஸ்ரவேல் மக்கள் பள்ளத்தாக்கின் நடுவிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 23:4.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஒருவேளை மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே எப்படி அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் அவர்களுக்குள்ளே இருந்ததோ அப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலேயும் கூட வறட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்படலாம். உலர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா எலும்புகளும் நீ என்ன பண்ணு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது எந்தெந்த எலும்புகள் எங்கெங்க போய் ஃபிட் ஆகணுமோ அந்தந்த எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, போய் ஃபிட் ஆகி ஒரு புதிய உருவத்தை, ஒரு புதிய உயிரை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக அந்த பள்ளத்தாக்கிலே ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்விலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்த நிலையிலே இருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கையானது காய்ந்து போய் இருக்கின்றதா? இருள் சூழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுகின்றதா? அல்லது உலர்க்கப்பட்ட எலும்புகளை போன்று உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? நான் உயிர்த்தெழுந்து இருக்கின்றதான சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வை நமக்கு ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், உயிர் பெற செய்கின்றார். மரணத்திற்கு ஏதுவான நம்முடைய வாழ்வினை, மரணத்திற்கு ஏதுவான நம்முடைய உடலை ஆண்டவர் உயிர் பெற செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் கடவுள் முறியடித்து, அதனாலதான் நம்ம வாசல்ல மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாக வென்றெடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் கூட உயிர் பெற செய்வதற்கு ஆண்டவர் சித்தமாக இருக்கின்றார். அப்ப இன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கிலே இருந்ததான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற பட்சத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், சாவுக்கு ஏதுவான எங்களுடைய சரீரங்களை நீர் உயிர்த்தெழ செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விசுவாசத்தின் வழியாக வெற்றி என்கின்றதான தலைப்பு. செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டரி த்ரூ ஹோப். விசுவாசத்தின் வழியாக இன்றைக்கு நமக்கு கடவுள் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்தருளுகின்றார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-10 அடங்கிய திரு வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது பவுல் அடிகளார் கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றார். குறிப்பாக இந்த 5வது அதிகாரம் 1-10 அடங்கிய திருவார்த்தைகளை எப்படிப்பட்டதான நிலையிலே அவர் எழுதுகிறார் என்று சொன்னால், வாழ்வினுடைய அந்த தத்துவத்தை ஆண்டவர் கொரிந்து சபைக்கு எடுத்துரைக்கின்றார். The philosophy of life is clearly explained. வாழ்க்கையினுடைய தத்துவம், அதுல நிகழ்கால வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய நிகழ்காலத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் பவுலடிகளார் வழியாக இங்கே சொல்லுகின்றார். அதுல சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை குறித்து அவர் அதிகமாக பேசுகின்றார். அப்ப நம்முடைய சரீரம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கூடாரத்திற்கு அது ஒப்பாய் இருக்கிறது. எப்படி இருக்குதா? சரீரமானது எப்படி இருக்குதா? கூடாரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. கூடாரம் நிலையா இருக்குமா? கூடாரம் நிலையா இருக்குமா? நிலையாக இருக்காது. அப்ப கூடாரம் என்பது ஒரு ஸ்திரப்பட்ட நிலையிலே இல்லாத ஒன்று. அப்படியாக தான் நம்முடைய சரீரமும் கூட ஒரு ஸ்திரப்பட்ட நிலையிலே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. கூடாரம் எப்படி வீக்காக இருக்குமோ அப்படி நம்முடைய சரீரமும் கூட எப்படி இருக்குதா? வீக்கா இருக்குது. நம்முடைய சரீரமானது நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு நம்ம அந்த கத்திவாக்கம் பீச் ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் கூடாரம் போட்டு அங்க தங்கிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கத்திவாக்கம் பீச்சுக்கு அப்படியே ரைட் குவைட் ஆப்போசிட்ல நிறைய பேர் கூடாரம் போட்டு சின்ன சின்ன டென்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்களா? இல்லை.
ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் வேறு இடங்களுக்கு அவர்கள் மாற்றி அமைத்து கொண்டார்கள். அப்படியாக நம்முடைய இந்த சரீரமானது நிரந்தரமானது அல்ல. அவர் பாடி இஸ் டெம்பரரி, அவர் பாடி இஸ் வீக், அவர் பாடி இஸ் ஃப்ரெஜைல், அவர் பாடி டீகம்போசஸ். அழிந்து போகக்கூடியதான நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கைவேலை இல்லாத ஒரு வீட்டிலே நம்முடைய ஆன்மாவை கொண்டு போய் என்ன பண்றாராம், அந்த இடத்துல வைக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:2. என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய பிதாவினுடைய இடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனால் நீங்களோ இந்த உலக வாழ்வை குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கைவேலைப்பாடு இல்லாத ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கின்றார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய உடலை குறித்து நாம் அதிகமாக வருத்தி கொள்ளுகின்றோம். இந்த உலகத்தை குறித்து நாம் அதிகமாக வருத்தி கொள்ளுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய உடலும் உங்களுடைய இந்த உலகமும் நிரந்தரமானதல்ல. மாறாக எது நிரந்தரம் என்று சொன்னால், கடவுள் கொடுக்கின்ற அந்த உயிர் தேடுதலின் வாழ்க்கை மட்டுமே எப்படி இருக்குதான், நிரந்தரமானது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வாசிங்க. 1 கொரிந்தியர். அழிவுக்குரியதான நம்முடைய உடலானது அழியாமையையும், சாவுக்கேதுவான நம்முடைய உடலானது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய நம்முடைய உடலானது அழியாமையை, சாவுக்கேதுவான நம்முடைய உடலானது சாவாமையை தரித்து கொள்ளுகின்ற பொழுது மரணம் எப்படியாக இருக்குமா, மரணம் எப்படி இருக்குமா, ஜெயமாக விழுங்கப்படும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கின்ற ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய உடலானது சாவுக்கேதுவாகிய நம்முடைய உடல், மரணத்துக்கேதுவாகிய நம்முடைய உடலானது மரணத்தை அல்ல, மாறாக நித்தியத்தை அது அடைந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே மரணமானது ஜெயமாக விழுங்கப்படும். அப்ப கடவுள் மரணத்தை ஜெயமாக மாற்றி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை வெற்றியின் வாழ்வாக அவர் மாற்றுவதற்கு விரும்புகின்றார். அப்ப அந்த வெற்றியானது எப்படி நம்முடைய வாழ்விலே நாம் அடைய முடியும் என்று சொன்னால் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. 2 வார்த்தை தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கின்றோம். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கின்றோம். We live not by sight but we live by faith. We live not by sight but we live by faith. நாம் தரிசித்ததின் வழியாக நாம் ஆண்டவருடைய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தின் வழியாக அந்த உயிர்த்த நாயகனாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சரீரத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இந்த சரீரமானது நிரந்தரமானது அல்ல, இந்த உடலானது நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் நம்முடைய சரீரமும் நம்முடைய உடலுமானது அழிவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது இந்த சரீரமானது எப்போ உயிர் தேடும் என்று சொன்னால், எப்பொழுது நாம் கடவுளின் மீது விசுவாசம் வைக்கின்றோமோ, கடவுள் மீது நாம் எப்படி பற்று வைக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையின் வழியாக நம்முடைய வாழ்வு உயிரடையும். அதனாலதான் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார் பாருங்க. மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக என்ன பண்றாங்களா, பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு பிழைப்பை ஏற்படுத்துகின்றார்.
அப்ப வார்த்தை என்பது நமக்கு வாழ்வளிக்க அது வல்லதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு போர் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்காது? உணவு கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அநித்தியத்தை குறித்து நீங்கள் நாடி தேடி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நான் உங்களுக்காக நித்தியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப கடவுள் மிக அழகாக சொல்லுகின்றார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயில் இருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் என்ன பண்றானா? பிழைக்கின்றான். அப்ப அப்பமானது ஒழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. மார்க்கு 13வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. அப்ப அழிந்து போகாத அந்த வார்த்தையின் வழியாக எப்படி உயிர் பெற்றுக்கொண்டார்களோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட இயேசுவினுடைய வார்த்தையின் வழியாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். விசுவாசத்தின் வழியாக ஒரு வெற்றியை கண்டுகொள்ள, விசுவாசத்தின் வழியாக ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். பள்ளத்தாக்கிலே கடவுள் எப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாரோ, இன்றைக்கு விசுவாசத்தின் வழியாக நம்முடைய வாழ்விலையும் கடவுள் ஒரு வெற்றியை கொடுக்க விரும்புகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விக்டரி ஓவர் லேமெண்டேஷன், புலம்பலை கடந்து ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்த விரும்புகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1-8 அடங்கிய வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய மரித்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அதுக்கப்புறம் அவரோடு கூட வாழ்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. இன்னெல்லாம் புலம்புறாங்க அப்படின்றத லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, நறுமண பொருட்களின் வழியாக கல்லறைக்குள்ளாக அவர்கள் செல்லுகின்றார்கள். அதே போல 24வது அதிகாரம் 5வது வசனத்துல 2வது புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருடன் எழுந்தவரை கல்லறையிலே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கின்றதான ஒரு புலம்பல். 24வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்த்தோம் சொன்னீங்கன்னா, அவர் எங்கே? இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்தார், அவரை இங்கதான் புதைச்சாங்க, அவரை இங்கதான் அடக்கம் செய்தார்கள், இப்போ அவர் எங்க அப்படின்றதான ஒரு பெரிய ஒரு புலம்பல் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது. ஒரு பெரிய ஒரு பிதற்றல் அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது. இயேசுவை காணவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு காணலையே அப்படின்றதான ஒரு புலம்பல். ஒருவேளை திகில், அச்சம், பேயை பார்ப்பது போன்றதான ஒரு பயம் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அடுத்து ஒரு பெரிய ஒரு ஏக்கம், அவங்களுடைய புலம்பல் என்னவா இருந்துச்சு தெரியுங்களா? இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி போடுவாங்க? இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி போடுவார்கள்? ஐயோ, இவங்களை யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. இயேசு காணல, அவர் எங்க போனாருன்னு தெரியல. அவர் இங்க தான் நாங்க வச்சோம், ஆனா இப்ப என்ன இல்லை, அவர் காணவில்லை. ஒரு புலம்பல் நிறைந்ததான வாழ்க்கையோடு கூட இயேசுவானவரோடு கூட இருந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு முன்னே எங்க போயிட்டேன்? கலிலேயாவுக்கு நான் சென்றிருக்கிறேன். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி போடுவார்? இயேசுவை காணவில்லை. இயேசுவை நான் இங்கதானே வச்சிருந்தேன், அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இது யாருடைய புலம்பலாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார்கிட்டலாம் இயேசுவானவர் உயிர்த்தெழுதின வார்த்தையை சொன்னாரோ அவங்களுடைய புலம்பலாக இருந்தது. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு? ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப விசுவாசம் இருந்தது. வாசிங்க மத்தேயு 27வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 20. ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு என்ன இருக்குது? ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு பிரதான ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அந்த இயேசுவானவர் 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுவார் என்பது சொன்னது எங்களுக்கு என்ன இருக்குது? ஞாபகத்துக்கு இருக்கிறது.
யார் கடவுளை நிந்தித்தார்களோ, யார் கடவுளை புறக்கணித்தார்களோ அவங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வழியாக அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஏற்பட்டது. அவங்களுக்கு இருந்ததான நம்பிக்கை கூட இயேசுவானவரோடு கூட சுற்றி இருந்தவங்களுக்கு என்ன இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இயேசுவானவரை காணல, இயேசுவை யாரை எடுத்துட்டு போயிட்டாங்க, யார் இந்த கல்லறை புரட்டு போடுவாங்க, ஐயோ அம்மா என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டமாக எங்கே போய் முடியுமோ, பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு கொண்டிருக்கலாம், திகில் நம்முடைய வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்ம மேல் வீட்டு அறையிலே கதவுகளை பூட்டி போட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என்னிடத்திலே நம்பிக்கை வையுங்கள், என் தகப்பனிடத்திலேயும் விசுவாசம் வையுங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புலம்பலிலிருந்து ஒரு வெற்றியை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகின்றார். என்னுடைய வாழ்க்கை அடுத்தது என்னவா முடியுமோ, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், ஒரு பெரிய தோல்வியை நான் சந்தித்திருக்கிறேனே, அடுத்து எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றதானே நம்முடைய வாழ்விலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி நம்முடைய புலம்பல்களிலிருந்து ஒரு நம்பிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். என்னுடைய வியாபாரம் என்ன ஆகும், என்னுடைய மகனுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய மகளினுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எனக்கு இருக்கின்றதானே இந்த வியாதியிலிருந்து அடுத்தது நான் எப்படி ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்கின்றதான புலம்பலோடு கூட உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புலம்பலிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். புலம்பலை அக்களிப்பாக மாற்றுகின்ற ஆண்டவர், அழுகையை அக்களிப்பாக மாற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா. சங்கீதம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு புலம்பல் நிறைந்ததான வாழ்க்கை மாறி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. ஏன் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? எதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய மனதின் விருப்பத்தை எல்லாம், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்றாரு? வல்லவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய மன விருப்பங்களை அறிந்து ஆராய்கின்ற ஆண்டவர், நம்முடைய வேண்டுதல்களுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கின்ற நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்டதான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து புலம்ப வேண்டும்? மரியாளை போன்று, சீஷர்களை போன்று இயேசுவானவரோடு கூட நெருங்கி இருந்தவர்கள் புலம்புறாங்க. ஆனால் அந்த எத்தன் உயிரோடு இருக்கின்ற பொழுது 3 நாளைக்கு பின்பு அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொன்னது இப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது. நேரங்களிலே நாம் மறந்து போய் விடுகின்றோம். பிற சமயத்தை விசுவாசிக்கின்றவர்கள், பிற சமயத்தை வணங்குகின்றவர்கள் நமக்கு சிறந்த உதாரணமாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவங்க என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்,
மறைமுக கிறிஸ்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. அப்ப கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பள்ளத்தாக்கிலே ஒரு வெற்றியை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது நொறுக்கப்பட்டு உதிரப்பட்டு காய்ந்தப்பட்ட நிலையிலே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் ஒரு புதிய வாழ்வை உனக்கு ஏற்படுத்துகின்றேன். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் ஏற்படுத்துகின்றேன். அது இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுதான்? தோன்றுகின்றது. I am creating a new life in you. ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் வழியாக அந்த வெற்றியை நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். கண்ணீரை களிப்பாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கின்றதான நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வெற்றியை நமக்கு கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, உயிர்த்தெழுதலின் வழியாக. எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, என் ஆத்துமா எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை நான் நம்புகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நீர் எனக்காக செய்து கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். என்னுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கண்மலையாக, எனக்கு அடைக்கலமாக, என்னுடைய பலனாக, என்னை மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக நீர் இருக்கின்றீர். என்னை காக்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கின்றீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம், கண்ணீர், புலம்பல், ஒருவேளை அடுத்து நான் என்ன செய்ய போறேன், வறட்சியின் வாழ்வை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பசும்புல் வெளியிலே நம்மை நடத்தி செல்லுகின்ற ஒரு நல்ல மேய்ப்பராக இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லா காலத்திலும் நான் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடத்திலே நான் ஊற்றுகின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நோக்கி பார்ப்போமா? உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, எல்லா காலத்திலும் நான் உம்மை நம்புவேன். என்னுடைய இதயத்தை உம்மிடத்திலே நான் செலுத்துகின்றேன் ஆண்டவரே. நான் நம்புகின்ற காரியம் எல்லாம் உம்மாலே ஆகும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர்னாலே ஆகும் என்று விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர்.
ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, கிருபையும் மகிமையும் நிறைந்தவராக ஏற்ற காலத்திலே எங்களுக்கு பதில் அளிக்கின்ற ஆண்டவராக இருப்பதற்காக உம்மை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுவோமா? கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தங்கவலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தங்கவலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீர். சொல்லுங்க எல்லாரும், என்னை அசைவுற விட மாட்டீர், அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். உம்மாலேயாகும். ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கின்றது. ஒருவேளை நான் விசுவாசிப்பது, நான் நம்புகின்ற காரியங்கள், என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்கின்றதான விசுவாசத்தோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வளிக்க நீர் வல்லவராக இருக்கின்றீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்றதான கலக்கம் நிறைந்ததான சூழ்நிலைகள், புலம்பல் நிறைந்த சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நீர் போதுமானவராக இருக்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு அருள் செய்யும் சுவாமி. எங்களுடைய வாழ்வை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம்.